என்னது நடிகை த்ரிஷாவோட அம்மாவும் நடிச்சிருக்காங்களா? இவங்களுக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலுமே மறுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா கடைசியில விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரே ஒரு விளம்பரத்துல நடிச்சு கொடுத்திருக்காங்க. அதுவும் விஜய் அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக மட்டும் தான் இவங்க த்ரிஷாவும் அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒரு விளம்பரத்துல நடிச்சு கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன விளம்பரம்? எதுக்காக விஜய் அவர்களுக்காக இவங்க நடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களா தமிழ் சினிமாவுல தனக்குன்னு ஒரு இடத்தை வந்து பதிச்சு வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நிறைய ஹீரோயின்கள் வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து காணாம போன ஆட்களுமே இருக்கிறாங்க. ஆனா த்ரிஷா வந்து இடையில கொஞ்சம் கேப் விட்டா கூட அதுக்கப்புறமா 96 படத்தின் மூலமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு முன்னணி நடிகையா ஜொலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ த்ரிஷா அவர்கள் எப்படி இன்னைக்கு வரைக்குமே இவ்வளவு இளமையா இருக்கிறாங்க, 40 வயசு கடந்துமே இன்னுமே 20 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளங்களே இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து த்ரிஷாவோட அம்மாவுக்கும் வயசே ஆகாதா, அவங்களுமே இளமையா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. த்ரிஷாவோட அம்மா இளமையா இருக்கிறதுனாலதான் த்ரிஷாவுமே இன்னும் இளமையா இருக்கிறாங்க. அதுக்கு காரணமே அவங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில த்ரிஷாவோட அம்மாவுமே அழகா தானே இருக்கிறாங்க, அவங்களுமே சினிமாவில் நடிக்கலாமே அப்படின்ற விவாதங்கள் ஏற்கனவே இருந்துகிட்டு தான் வந்திருக்கு. அதாவது த்ரிஷா அவர்கள் ஆரம்பத்துல சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும் போது த்ரிஷாவோட அம்மாவுக்குமே நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு. நிறைய இயக்குநர்கள் போயிட்டு வந்து நீங்க படம் நடிங்க, உங்களுக்காக நாங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் தரோம், நீங்க இந்த கேரக்டர்ல நடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா த்ரிஷாவோட அம்மாவுக்கு வந்து நடிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாதான். இல்ல நீங்க வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னால நடிக்கவே முடியாது, நீங்க எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல கேரக்டரை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டுமே இல்லாம த்ரிஷா வந்து அந்த டைம்ல ரொம்பவே பீக்ல இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய முன்னணி நடிகர்கள் கூட வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. அவங்க கூட நடிச்ச நடிகர்களுமே கேட்டிருக்காங்க, நீங்க வந்து பாக்குறதுக்கு லுக்கா அழகா தான் இருக்கிறீங்க, நீங்க படங்கள் நடிக்கலாமே, உங்களுக்குமே ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் த்ரிஷாவோட அம்மாவுக்கு வந்து இல்லப்பா, என்னோட பொண்ணு நடிக்கிறதே போதும், நான் வந்து அதை ரசிச்சுக்கிறேன், எனக்கு வந்து நடிப்புலாம் வராது, அப்படி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க. இப்போ த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து நடிப்பு வேண்டாம், என்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருந்ததே வந்து அவங்களுடைய அம்மா மட்டும்தான். அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அப்பவே வந்துச்சு. த்ரிஷா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அப்பா இவங்களுக்கு வந்து இடையில வந்து பிரச்சனை இருந்துச்சு. அதனால இவங்க அப்பாவுக்கு வந்து த்ரிஷா சினிமாவில் நடிக்கிறதே பிடிக்கல, அவங்க வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அதனால இவர் கேட்கல, அதாவது த்ரிஷா அவர்கள் வந்து கேட்கல அப்படின்றதுனால அப்பா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சமூக வலைதளங்கள்ல வந்து வதந்திகள் வந்துச்சு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா த்ரிஷா அவர்களுக்கு வந்து நடிப்பு மேலதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மாடலிங்ல இருந்து அதுக்கப்புறம் சைட் ஆர்டிஸ்டா ஜோடி படத்துல வந்து, அதுக்கப்புறமா லேசா லேசா திரைப்படத்துல அறிமுகமாகி மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்து இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒருபுறம் இருந்தாலும் த்ரிஷா அவர்கள் வந்து தமிழ் மட்டுமே இல்லாம தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழி படங்களையுமே நடிச்சு அங்கேயுமே வந்து ஒரு ஹீரோயினா ஜொலிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வரைக்குமே மற்ற மொழி படங்களுமே நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. த்ரிஷா அவர்களுடைய இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கடைசியா நம்மளுடைய கருப்பு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனை படைச்சிருந்துச்சு. அதே மாதிரி குட் பேட் அக்லி, அதுக்கப்புறமா கோட், இந்த மாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கான மார்க்கெட்டுமே இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. சோ அடுத்துமே இவங்க கைவசம் வந்து நிறைய படங்கள் வச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதுல உமா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து த்ரிஷாவுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் அண்ட் உமா கிருஷ்ணன் 2 பேரையும் பாக்குறதுக்கு வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க. எப்பவுமே பாக்குறதுக்கு வந்து ஒரே போல இருப்பாங்க. கொஞ்சம் வந்து அம்மா வந்து அக்கா மாதிரி இருப்பாங்க, த்ரிஷா வந்து தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் இவங்க இருப்பாங்க. 2 பேரையும் பாக்குறவங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, எப்படி அம்மாவும் பொண்ணும் இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு ஆடு வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் த்ரிஷாவோட அம்மாவுக்கு வந்து 70வது பிறந்த நாள் வந்து இப்பதான் கடந்துச்சு. சோ 70வது பிறந்த நாளை வந்து இப்பதான் கொண்டாடி இருக்காங்க. சோ அந்த புகைப்படத்தை வந்து த்ரிஷா அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகள்ல பகிர்ந்திருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. த்ரிஷாவோட அம்மாவுக்கு 70 வயசா, பாக்குறதுக்கு 30-40 வயசு மாதிரி தான் இருக்குது, அதுக்குள்ள 70 வயசுன்னு சொல்றீங்களே, த்ரிஷாவே 40 வயசுன்னு சொன்னா நம்ப முடியல, அதே மாதிரிதான் அவங்க அம்மாவுக்குமே 70 வயசுன்னு சொன்னா நம்பவே முடியல, பாக்குறதுக்கு அவ்வளோ யங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க.
எஸ், என்னன்னா த்ரிஷாவுடைய அம்மாவுமே ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. அதை நடிக்க வைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்பவே ரெக்வெஸ்டா கேட்டிருக்காங்க. படாத பாடுபட்டு தான் அந்த விளம்பரத்துல வந்து நடிக்க வச்சிருக்காங்க. எஸ், என்னன்னா த்ரிஷா அவர்களுடைய அம்மா கிட்ட வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்களாம். கடைசியா இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷாவோட அம்மா கிட்ட வந்து போய் கேட்டிருக்காங்க, உங்க பொண்ணு கூட தான் நீங்க நடிக்க போறீங்க, உங்க பொண்ணையும் உங்களையும் வச்சுதான் ஒரு ஆட் எடுக்க போறேன், நீங்க நடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து த்ரிஷாவோட அம்மா உமாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, இல்லப்பா என் பொண்ணு நடிப்பா, எனக்கு வந்து நடிப்பு வராது, சோ அதனால வேண்டாம்ப்பா, வேற யாராச்சும் வச்சு எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லம்மா நீங்க வந்து கண்டிப்பா நடிச்சு கொடுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நீங்க நடிச்சாலே போதும், அது வந்து உங்களுக்கு ஓவர் ஆக்டிங் எல்லாம் இருக்காது, உங்க பொண்ணு கூட தான் நடிக்க போறீங்க, அம்மா பொண்ணை வச்சுதான் நாங்க இந்த கான்செப்ட் எடுக்கிறோம், சோ அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், நாங்க வேற யாரு கூடயுமே நடிக்க வைக்கல, உங்க பொண்ணு த்ரிஷா கூட தான் நீங்க நடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இயக்குனர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா உமாகிருஷ்ணன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ட்ரை பண்றேன், பட் நடிப்புலாம் வராது, எனக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, நீங்க எதிர்பார்க்கறது என்கிட்ட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல மேம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த விளம்பர ஆடை எடுத்திருக்காங்க. அதுலதான் த்ரிஷா அண்ட் உமாகிருஷ்ணன் 2 பேருமே நடிச்சு அந்த விளம்பரமும் வெளியாச்சு. நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருந்துச்சு. இதுல என்ன கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, பாஸ்மதி அரிசிக்கான விளம்பரம் தான் இந்த ஒரு ஆட். இதுலதான் த்ரிஷாவும் த்ரிஷாவோட அம்மாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ஏஎல் விஜய் தான் இந்த விளம்பரத்தை வந்து எடுத்திருக்காரு. இந்த விளம்பரம் வந்து 2016 2017 இந்த காலகட்டத்துல தான் வெளியாகி இருக்கு. இந்த விளம்பரம் வந்து வெளியானதுக்கு அப்புறமா நல்ல வரவேற்புமே கிடைச்சிருந்தது. இந்த விளம்பரம் வெளியானதுக்கு அப்புறமா உமாகிருஷ்ணன் அவர்களுமே ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு நடிப்பே வராதுப்பா, நான் வந்து எவ்வளவு வேண்டான்னு சொன்னேன், இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டதுனாலதான் நடிக்க ஒத்துக்கிட்டேன், சுத்தமா சொல்றேன் அங்க வந்து எனக்கு நடிக்க கம்ஃபர்டபுளாவே இல்ல, ஆனா என் பொண்ணு என் கூட நடிக்கிறா அப்படிங்கறதுனாலதான் ஃபீல் ஃப்ரீயா நடிச்சேன், ஒண்ணுமே தெரியல, என் பொண்ணு கூட நான் வீட்டுல எப்படி இருந்திருப்பேனோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி அவங்க அந்த டைம்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ இந்த வீடியோக்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா 70 வயசு வந்து த்ரிஷாவோட அம்மா வந்து கொண்டாடி இருக்காங்க, பட் இருந்தாலும் இவ்வளவு இளமையா இருக்கிறாங்க அப்படின்ற பக்கம் ஒரு பேச்சு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு விளம்பர படம் வந்து ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தவங்களா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த விளம்பரத்துல இருந்த மாதிரி அப்படி இன்னும் அப்படியே இருக்கிறாங்களே, எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நடிகை நதியா அவர்கள் வந்து இன்னும் இளமையா இருக்கிறாங்க அப்படின்ற பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, சோ அதே மாதிரிதான் த்ரிஷாவோட அம்மாவுக்கும் இன்னும் வயசே ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே இப்போ சமூக வலைதளங்கள்ல கடந்த சில மாதங்களா த்ரிஷா அவர்கள் தான் ட்ரெண்டிங் எல்லாத்துலயும் வந்துட்டு இருப்பாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா த்ரிஷா வீட்டு நாய் ட்ரெண்டிங்ல வந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டு நாய் வந்து விஷ்ணு விஷா அவருடைய வீட்டுல இருந்து தான் வந்துச்சு. அவங்க வீட்டுல வந்து டெடி அப்படின்ற நாய் வளர்க்குறாங்க. அந்த நாயோட குட்டி தான் வந்து த்ரிஷா வீட்டுல வளர்க்கக்கூடிய இஷி அப்படின்ற பெண் நாய்க்குட்டி. சோ அதை பத்தி விஷ்ணு விஷால் அவர்கள் பேசியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த விஷயம் வந்து வைரல் கண்டடா போச்சு. இப்போ மறுபடியுமே த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் வந்து வைரல் டாபிக்கா மாறி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு, அதை மறுத்துட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரே ஒரு விளம்பரத்துல மட்டும் நடிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே சொல்ற மாதிரி த்ரிஷா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து வயசு ஆகலன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறதையும், த்ரிஷா நடிச்ச திரைப்படங்களை உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.